முடியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. டே மச்சான், ஆனா ஆத்திய வெறியத்துல ஒரு தனி சுகம்தான்டா. இருக்கும் நீ இருக்கும். அவ அந்த ஒரு நாள் உன்னை நல்லா வச்சு வெளுத்து வாங்க போறா. அன்னைக்கு நீ எந்த நிலைமையில இருக்க போறா தெரியல. பரவாயில்லடா, நீ இருக்கியே, நீ காப்பாத்த மாட்டியா? ஓ இருப்பனே, அவ அடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு போய் சேர்த்துருவேன் ஹாஸ்பிட்டல்ல. அட பாவி, பின்ன அவன் கூட சேர்ந்து என்னையும் உதவாங்க சொல்றியா? போடா. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? ஃப்ரெண்டா? ஏன் மச்சான், ஃப்ரெண்டுன்றனால தான் உனக்கு கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறேன்னு சொல்றேன். அதை முதல்ல புரிஞ்சுக்க. அருண் உள்ள வரலாமா? டே அவ தாண்டா வரா. வா ஆர்த்தி. என்ன ஆர்த்தி, என்ன வேணும்? ஒன்றும் இல்லை விக்ரம், ஒர்க்கு சீக்கிரமே முடிஞ்சிடுச்சு, அதான் வீட்டுக்கு போட்டுமான்னு கேட்கறதுக்கு வந்தேன். என்ன வீட்டுக்கு போறியா? அதெல்லாம் முடியாது. ஏன் அருண், அதான் ஒர்க் முடிச்சிட்டனே. சரி அடுத்த ஒர்க் பண்ணு. சரி ஆர்த்தி, நீ தானே எடிட்டிங்லாம் நல்லா பண்ற, ஒரு நிமிஷம் வாயேன். அது வரேன் விக்ரம். இதோ பாரு, இன்னைக்கு பண்ண தேவையில்ல, நாளைக்கு கூட முடிச்சு கொடு. இந்த பேம்ப்ளெட் இருக்குல்ல, இதுல வந்து அவங்க டிஃப்ரெண்டா கேக்குறாங்க ஆர்த்தி. எப்படி சொல்றது, கலர் யூனிக்கா ஒரு மாதிரி கிளாசிக்கா வேணும்னு கேக்குறாங்க. அது நீ தான் பார்த்து பண்ணணும். முடியுமா உன்னால? பண்ணிடலாமே, ஈஸி தான். நான் ஒரு 2-3 டிசைன் பண்ணிட்டு உனக்கு அனுப்புகிறேன். நீ செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் என்னன்னு சொல்லு. பத்தியா என்ன கழட்டி விட்டு ரெண்டும் நல்லா பேசிட்டு இருக்கிறத. எக்ஸ்கியூஸ் மீ அருண், உள்ள வரட்டா? ஹே பேப்ஸ், வா வா வா. மாவளே ஆத்தி இருக்குடி இன்னைக்கு உனக்கு. என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டியே என்ன? ஆமாம் அருண், ஒரு முக்கியமான வேலை, அதான். என்ன பேபி, நீ நான் எவ்வளோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு உன்னை ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன். இப்படி சொதப்பிட்டியே, ச்சே. என்ன ஆத்தி, கொலை காண்டில் இருக்க போல? ஆமாண்டா, கடுப்பாக தான் இருக்கு. நீ தான் எப்பயும் போல விட்டுருவியே, விட்டுரு. அவ்வளோ சீக்கிரத்தில் விட முடியாது. இத்தனை நாள் வேணா விட்டு கொடுத்துட்டு போனேன், இனிமேல் அப்படி போக முடியாது. ஏ ஆத்தி, நீ யார் இப்படி பேசுற? ஆமாண்டா, என்ன பண்ணுறது, எல்லாம் நேரம். என்ன பண்ண போற? வெயிட் அண்ட் வாட்ச். சரிங்க மேடம். அருண், இல்லைன்னா நான் ஒர்க் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன், அப்போ அதுக்கப்புறமேட்டு வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா? தாராளமா, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். சரியா, நீ எனக்கு ஃபோன் பண்ணு. சரி அருண், நானும் உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும் அருண், அதனால் கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணுறேன். என்ன சொல்ல போகிறா? என்னை பற்றி தான் போய் ஃபோட்டோ கொடுக்க போகிறா. என்னடி சொல்ற, உன்னை பத்தியா? ஆமாண்டா, எங்கேயோ அருணெல்லாம் என்கிட்ட விட்டு கொடுக்க முடியாதான். ஒழுங்கா நான் அந்த ஜாபை விட்டு போயிடணுமா? எப்படி நான் போவேன்? என்ன இவ இப்படிலாம் பேசுறாளா? நல்ல பொண்ணுன்னு தானே சொன்னான். என்ன யாத்தி இப்படி சொல்றா? என்ன நடக்குதுங்க? என்னாச்சு விக்ரம்? இல்ல இப்படிலாம் பேசுறாளா அப்படின்னு யோசிச்சேன். சொல்லு, அப்புறம் வேற என்ன சொன்னான்? இதெல்லாம் எதுக்கடா உன்கிட்ட சொல்லிட்டு, நானே பார்த்துக்கலான்னு தான் இருந்தேன், வளரிட்டேன். அப்புறம் இந்த விஷயம் அருணுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ. சரிடி, நான் பாத்துக்கிறேன். இனிமே நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன். சரி ரம்யா, பார்த்து போ. சரியா, ஃபோன் பண்ணு. ஓகே அருண். அடி பாவி, இப்படி அடிச்சிட்டியடி. ரம்யா, கிளம்புங்க, டைம் ஆச்சுல உங்களுக்கு, கிளம்புங்க. கிளம்புறேன், வரேன் அருண், பாய். வந்துட்டோம் பெரிய இவா மாதிரி. சே, இந்த மூஞ்ச போய் எப்படி லவ் பண்ணான்னு தான் தெரியல. ஏ ஆத்தி, என்னாச்சு அருண், என்னாச்சு? அடி பாவி, அடிக்கிறதையும் அடிச்சிட்டு என்னாச்சு நான் கேக்குறேன். ஐயோ, நான் உன்னை அடிச்சிட்டேனா? சாரி அருண், தெரியல, சரியா கவனிக்கல, சாரி. அம்மா, இப்போ எதுக்கு எங்க 2 பேத்துக்கு நடுவில் வந்த? அதுவா, நான் நடுவில் வரலையே, சில பேர் நடுவில் வந்ததுனால தான் நான் நடுவில் வந்தேன். என்னடி வளரிட்டு இருக்க? அது உனக்கு போக போக புரியும்னு நினைக்கிறேன் அருண். சரி, நான் வீட்டுக்கே கிளம்புறேன், பாய். ஏய் பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு, எனக்கு நான் சந்தோஷமா வீட்டுக்கு போவேன்ப்பா. ஏய் அத்தி, ஒழுங்கா நில்லுடி. முடியாதுடா, போ. ஏய் டே மச்சான், அடிச்சிட்டாடா. உனக்கு தேவைதான் மச்சான், நான் அப்பயே சொன்னேன் வேணாண்டா, ரொம்ப ஓவரா பண்றேன்னு. வேணும் உனக்கு? அட பாவி, இங்க ஒருத்தன் அடி வாங்கி கிடக்குறேன், எப்படி சிரிக்கிற?
எனக்கு ஒன்று பார்த்தாலே சிரிவுதான் மச்சான் வருது. நான் சொன்னேன் ஆர்த்தியோட கோவத்தை பற்றி உனக்கும் தெரியும், தெரிஞ்சும் நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்த. வேணும் டே, என்னதான் இருந்தாலும் நான் உன் ஃப்ரெண்டுடா. ஆமாம், யார் இல்லைன்னா. சரி சரி, ரொம்ப பலமாடிச்சிட்டாலோ? ஹாஸ்பிட்டல் எது போகணுமா என்ன? டேய், எத்தனை நாள் கோவம்னு தெரியலடா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒட்டுக்க காமிச்சிட்டாடா. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லைடா, சொல்ல வார்த்தையே இல்லை. டேய், இன்னொரு தடவை சிரிச்ச வாய் உடச்சிருவேன்டா. தாராளமாக உடச்சிக்க, எனக்கு கவலையே இல்லை. டேய், வாயை மூடிட்டு இருடா. சரிடா, சாப்பிட டின்னருக்கு ரெஸ்டாரண்ட் போகலாமா, இல்லை வீட்டுக்கு போகலாமா, இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாமா? உனக்கு மூணு சாய்ஸ் கொடுக்குறேன், நீயே சூஸ் பண்ணிக்க. உன்னை பொழந்து உன்னை ஹாஸ்பிட்டலில் போட போகிறேன். 4th சாய்ஸ். நீ மச்சான் சும்மாடா, சும்மா நல்லா இறைச்சிக்கிட்டு இருக்க. அந்த குத்து நீ வாங்கினா தெரியும். ஏய், நான் அவள்கிட்ட வாங்காத அடியாடா. ஐயோ, நானும் அவள்கிட்ட வாங்க மாட்டேப்பா. இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான்டா இருக்கணும். என்ன அடி, எப்போ முடியல என்னால். சரி மச்சான், ரம்யா எப்படியாப்பட்ட பொண்ணு? ஏன்டா, ஏன் கேட்குற? இல்லை, நல்ல பொண்ணு தானா? ஹெல்ப் பண்ணுவாளா, இல்லை ஏதாச்சும் வேலையை காமிச்சிருவாளான்னு கேட்குறேன். ஏன்னா இப்படி நிறைய பேர் வந்து நான் தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்களே இருக்காங்களே, அதனால தான் கேட்குறேன். அப்படிலாம் இல்லைடா, ஒருவேளை அப்படியே இருந்தாலும் நான் மாற போகிறது இல்லைல்ல. எனக்கு எப்பயும் ஆர்த்தி தானே வேணும். இப்படியே இருந்தால் பரவாயில்லடா, மனசு மாறாமல் இருந்தால் சரி. டே, நான் மனசு மாறுவேனாடா? இப்படி ஒரு அடியை வாங்கிட்டு நான் மனசு மாறுவேன்? மாற மாட்டேன், நான் நம்புகிறேன் உன்னை. சரி வா, நம்ம வேற போகணும்ல, ரெஸ்டாரண்ட் போகணும், அம்மா வர சொல்லணும். நிதிஷ் என்ன பண்ணுறான்னு தெரில. வா போகலாம். சரி மச்சான், வா போகலாம். சார், நமக்கு ஒர்க்காக கொடுத்து கொள்றாங்க, கடுப்பாக இருக்குது. இதில் என் ஆளை பற்றி நினைக்க கூட நேரம் இருக்க மாட்டேங்குது. ஷே, இவ தான் சிரிச்சாளா, இல்லை எனக்கு பிரம்மையா? என்ன நடக்குதுங்க? ஐயோ ஆர்த்தி, கடைசியில் உனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சாடி. ஏ ஆர்த்தி எருமை. ஐயோ ஐயோ ஐயோ, போச்சு, இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சு. நான் கூப்பிடுறது கூட காதில் விழ மாட்டேங்குதே. ஏ ஆர்த்தி எருமை. என்னடி, எதுக்கிட்ட இப்படி கத்துற? நான் இங்கே தானே இருக்கேன். ஹலோ மேடம், நான் உன்னை ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சாரிடி, நான் வேற ஏதோ நினப்பில் இருந்துட்டேன். ஆமாம், நல்லா தானே இருக்க? பைத்தியம் கிட்ட பிடிச்சிச்சா என்ன? ஹாஸ்பிட்டல் போகலாமாடி? ஏன்டி? எனக்கு என்னவோ உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சோன்னு தோணுது. சிரிச்சிட்டு இருக்க நீ பாட்டுக்கு தனியாக உட்காந்துக்கிட்டு. ஓ அதுவா, இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு விஷயம் நடந்துச்சா, அதான் அதை நினச்சி சிரிச்சிட்டே இருக்கேன். அடைச்சா, நான் பயந்தே போயிட்டேன் உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு. என்னாச்சு, நிக்கியும் சக்தியும் பேசிட்டாங்களா என்ன? இல்லடி. ஒருவேளை ஆஃபீஸை விட்டு வந்துட்டியே என்ன, ஜாபை குவிட் பண்ணிட்டு? இல்லடி. அப்புறம் என்ன தாண்டி ஆச்சு, இவ்வளோ சந்தோஷமா இருக்க? அதுவா, நான் இன்னைக்கு அருளை நல்லா போட்டு அடிச்சிட்டேன். என்னடி சொல்ற? சும்மா நான் வெறியேற்றிட்டே இருந்தான். நானும் எத்தனை நாள் தான் பொறுமையாக போகிறது. அதான் நடுவில் போந்து ஒரு குத்து விட்டேன் பேர் வயிற்றுல போய் ஓரமாக நின்றுட்டான். அதை நினச்சிதான் சிரிச்சிட்டு இருந்தேன். ஓ இவ்வளோ நடந்திருக்கா? பரவாயில்ல ஆர்த்தி, தேறிட்டேன். இப்படியே இரு சரியா? விட்டு கொடுக்குறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், தயவு செஞ்சு மாறிடாதடி. சரிடி சரி. ஆமாம், நிக்கியும் சக்தியும் வரலையா? வருவாங்க, தெரியல என்னன்னு, என்கிட்ட என்ன எதுவும் சொல்லலை. சரி ஓகே. அவங்க பேசலன்னு ஃபீல் பண்ணுவியே? என்னோட ஃப்ரெண்ட்ஸ்டி, அவங்க எப்படி பேசாமல் இருப்பாங்க? எப்படி இருந்தாலும் பேசிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். ஏ ஆர்த்தி, அதுக்குன்னு இப்படி ஒரே நாள் இப்படி ஒட்டுமொத்தமாக மாறி நிற்கிற பாரு, எனக்கு ஷாக்காக இருக்குடி. இனிமேல்லாம் அப்படிதான். டே, அந்த பையன்கிட்ட சொன்னியே இல்லையா, வருவானா வரமாட்டானா? அம்மா அதெல்லாம் வந்துருவாமா. இவ்வளோ நேரம் ஆகுதே. வந்துருவான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோ வந்துட்டாங்க. பாப்பா, நீதான் நிதிஷா? ஆமாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அந்த பையன் யாரு? இவன் என் ஃப்ரெண்டு சிவாமா. ஓ அப்படியா, சரி சரி. சரி வாங்க சாப்பிடலாம். அப்புறம் சாரி, நான் ஏதோ கோவத்தில் உங்களை பற்றி பேசிட்டேன். அட பரவாயில்ல விடுப்பா. நீ சொன்னதுனால தான் எனக்கே சில விஷயம் தெரிஞ்சிச்சு, இல்லைன்னா எனக்கே தெரிஞ்சிருக்காதுல்ல. என்ன ஒரு சின்ன வருத்தம், இப்போ ஆத்துக்கு யாரும் இல்லை. ஏமா யாரும் இல்லை? நான் இருக்கேன், அதோ சிவா இருக்கான், நாங்கள் 2 பேரும் அவளோட அண்ணன் தான். என்னப்பா சொல்ற? கூட பொறுக்கலினாலும் அவன் எங்களோட தங்கச்சி தான்மா. அவளுக்காக என்ன வேணாலும் நாங்கள் செய்வோம், கவலைப்படாதீங்க, அவளுக்கு நாங்கள் இருக்கோம். ஆனால் இந்த காலத்தில் ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க பசங்க, தான் சம்பாரிச்சது தன்னோட சொத்துன்னு. ஆனால் நீங்களாம் பரவாயில்ல, நல்லா ஒத்துமையாக இருக்கீங்க.
இப்படியே இருங்கப்பா கடைசி வரைக்கும். ஆ சரிங்கம்மா. நானே பாரு செல்ஃபிஷாக தான் இருந்தேன், ஆனால் நீங்கள்லாம் நடந்துக்கிறத பார்த்தா நான் ஏன்டா அப்படி இருந்தேன்னு எனக்கே தோணுது. அட அம்மா விடுங்க, முடிஞ்சு போனதை பற்றி எதுக்கு பேசணும்? இனிமேல் ஜாலியாக இருக்கலாம், விடுங்க. சரிப்பா சரி சரி வாங்க சாப்பிடலாம். அம்மா நீங்கள் உள்ளே போய் உட்காருங்க, நான் வரேன். சரி வாங்க, லேட் பண்ணாதீங்க. சரிம்மா போமா, வரேன். டேய் மச்சான், இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? என்னடா ஆச்சு? ஏன்டா நீ வேற அமைதியே இருடா. அது எப்படி இவன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? என்னன்னு சொல்லு சீக்கிரம். ஆத்தி இருக்கால. ஆமா, என்னாச்சு? நம்ம சார் எப்பயும் வழக்கம் போல அவளை ரொம்ப வெறியேத்திட்டு இருந்தானா? என்ன பண்ணா? நான் அந்த ஆபீஸ்ல இருக்க மாட்டேன்னு போயிட்டாளா? இல்ல அங்கதான் இருக்கு ட்விஸ்டே. என்னடா அவ இருக்கும்போது ரம்யா ஹக் பண்ணதுக்கு போனானா? சரி. ஆத்தி உள்ள பூந்து நம்ம அருண வயிற்றுல ஒரே குத்து தான். சார் அப்படியே சுருண்டு வந்துட்டாரு இந்தாண்ட. ஐயோ ஏன்டா நீ வேற அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தாதடா. டே நம்ம ஆத்தி அப்படி பண்ணா? டே மச்சான், அவெல்லாம் காலேஜ் படிக்கும் போது சரியா அடிப்பாடா. நானே நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன். அதனாலதான் நான் கொஞ்சம் பார்த்துருந்தேன். நம்ம சார் கொஞ்சம் எல்லையை மீறி போனாரா, இதை வெளுத்து வாங்கிட்டா. பரவாயில்லையே, ஆர்த்திக்குள்ள இந்த மாற்றம் கூட நல்லா இருக்கே. எப்பா சாமிங்களா, போலாமா? போய் சாப்பிடலாமா? முடிஞ்சதாடலாம். எப்படி முடியும்? ஒழுங்கா இதுக்கும் சேர்த்து ட்ரீட் வைக்கிற. எதுக்கு? அவகிட்ட அடி வாங்கினதுக்கா? ஆமா மச்சான். ஏய் வர ஒரு ஓவரா பண்றீங்கடா நீங்க. என் தங்கச்சி எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கா. ஏய் அப்படின்னா நீ தானே ட்ரீட் கொடுக்கணும். எப்படி மச்சான், வாங்கினது நீ தானே. என்ன மச்சான் அடி பலமோ? உங்களுக்கு என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க, வாங்குவீங்கடா நீங்களும் ஒரு நாள். அன்னைக்கு வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம். அடைச்சி இவனுங்கெல்லாம் இங்க என்ன பண்றானுங்க? டேய் மச்சான், அவன் தானே அது? ஆமா ஆமா அவனே தான். யாருடா? பின்னாடி திரும்பி பாரு. இவனா? ஏய் அருண் தானே நீ? ஹலோ, உன்கிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன். ஏய் ஆமா அருண் தான். என்ன உனக்கு? அதுவா, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வேணும், அதுக்கு தான் கேட்டேன். ஏய் என்ன வேணும் இப்போ உனக்கு? இதோ பாருப்பா, ஒழுங்கா ஆத்தியை விட்டு விலகிரு. நீ தான் ஆல்ரெடி யாரையோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியாமே, அவளையே கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகிற வழியை பாரு, சரியா? அவளை விட்டுரு. ஏய் அது சொல்கிறதுக்கு நீ யாரு? நான் ஆத்தியோட லவ்வரு. ஐயோ எல்லாரும் கூட்டமாக முறைச்சா பயந்துருவோமா? எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கடா. இன்னமும் உங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி ஓவராக துள்ளிட்டு இருக்கீங்க. இதை பாரு, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். ஒழுங்கா உன் வேலையை மட்டும் நீ பாரு, சரியா? இதோ பாரு, நீ ஆத்தியை விட்டு விலகிரு. என்னாலாம் அவளை விட்டு கொடுக்க முடியாது. இல்லை நான் அவளை தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுவேன். ஏய் என்ன பேசுற? அரைஞ்சன்னு வச்சுக்க. டே சிவா வேணாண்டா, விடு. இதோ பாருடா, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. டே மச்சான், இவன்ட்டெல்லாம் பொறுமையாக சொன்னால் புரிஞ்சுப்பான்னு நீ நினைக்கிறியா? கையை ஓங்கிட்டே நிற்க கூடாது தங்கம், அடிச்சிடணும். இல்லையா வாயை மூட்டிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும், புரியுதா? ஏய் டே சிவா, இது பொது இடம்டா, இந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வேணாம். அது அந்த பயம் இருக்கட்டும். அப்புறம் நான் சொன்னது மனசுல இருக்குல்ல? டே முடியாதுடா, என்ன பண்ணுவ நீ? அப்படியா, நான் என்ன பண்றேன்றத காமிக்கிறேன்.